ஒரு சின்ன விஷயம் போதும் அமைதியா இருக்கிற மனசை அலக்களிக்கிறதுக்கு. மறக்கணும்னு நினைக்கிற எல்லாம் மலை போல வந்து நிற்கும். அவனாலே மறக்க முடியலப்பா. நான் பண்ணது அப்படிதானுங்கய்யா. ஆண்டாளை விட்டு அழகிற வேற கல்யாணம் பண்ணியிருந்தா நான் அவனை கொன்னே போட்டிருப்பேன். அவனா இருக்கப்போ என்னை உயிரோட வச்சிருக்கான். நான் ஏங்கய்யா இப்படி பண்ணேன்? சரிங்கய்யா, மருந்து சாப்பிட்ருக்கீங்க, போய் படுங்க. ஐயா பார்த்து. நேரமாச்சு, நீயும் போய் படு. சரிங்கய்யா. என்னடா தலைவலி இப்ப எப்படி இருக்கு? தமிழ், என்னாச்சுமா? குளிர்துமா. ஐயோ, என்னம்மா இப்படி காய்ச்சல் அடிக்குது? காலையில என்கிட்ட வெறும் தலைவலின்னு தானே சொன்ன. டைம் ஆக ஆக ஒரு மாதிரி குளிர் காய்ச்சல் வந்துடுச்சுமா. எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம் இல்லடா? நீ வேலையா இருப்பேன்னு தான் விட்டுட்டேன். என்னம்மா நீ? சரி, வீட்ல இவ்வளவு பேர் இருக்காங்க, உன்னை பாத்துக்க ஒரு ஆள் கூட இல்லையா? யார்கிட்டயும் நான் சொல்லலம்மா. சரி இருமா, உடனே ஹாஸ்பிட்டல் போலாம். அம்மா டிரைவருக்கு ஃபோன் பண்றேன். போனை எங்கேயாவது வச்சுட்டு வேற எங்கேயாவது போய் நிக்க வேண்டியது. பிரபா வந்தானா தமிழ், தெரியுமா? தெரியலையம்மா. சரி இரு, அவனை கூப்பிடுறேன். அவசரத்துக்கு யாருமே போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. வீட்டுல இடம் இல்லைங்கிறதுனால ஒத்த காரை வச்சுட்டு ஒரே இம்சையா இருக்கு. உங்க அப்பா வண்டி வாசல்ல நிக்குது, ஒரு நிமிஷம் இரு, அவரை கூப்பிடுறேன். இவரும் எடுத்து தொலைய மாட்டேங்கிறாரு. கொஞ்ச நேரம் இருமா, வீட்டுல யாராவது இருக்காங்களான்னு பாத்துட்டு வரேன். போன் பண்ணா அட்டெண்ட் பண்ணணும்னு தெரியாதா? பண்ணியா? பாக்கலையே. நடிக்காதீங்க. எப்ப பார்த்தாலும் பேச்சு பேச்சு. இவ்வளவு வருஷம் பேசாதது அப்படி என்னதான் பேசுறீங்க? கடுப்பு கலப்பிக்கிட்டு வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறீங்க. கல்யாணம் ஆன பையன் இருக்கான், கல்யாணம் பண்ண வேண்டிய வயசுல ஒரு பொண்ணு இருக்கா. இன்னும் இவருக்கு ரொமான்ஸ் பண்ணி தீரல. இப்போ உனக்கு என்ன வேணும்? ஏன் தேவையில்லாம பேசிட்டு இருக்க? இப்படி கண்ட இடத்துல நின்னு சிரிச்சு பேசுறது உங்களுக்கு வேணா ஜாலியா இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு தான் யார பத்தியும் எந்த கவலையும் கிடையாதே. ஆனா என்னால அப்படி இருக்க முடியாதுப்பா. எந்நேரமும் என் பிள்ளைங்களுக்கு ஒண்ணுன்னா நான் துடிப்பேன்.